வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியலில் ஆனந்தி கௌசிக் திருமணம் நடக்குமா இல்லை இந்த திருமணம் நிற்குமான்ற ஒரு பரபரப்பான காட்சிகள் போயிட்டுருக்கிற நிலையில் நம்ம கயல் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற எழில் அவர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போகிறோம். எழிலா சஞ்சீவ் அவர்கள் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடியே சில சீரியல்களையுமே நடித்ததை பார்த்துருக்கலாம். ஆனால் இவர் நடிகராக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. அவர் ஆக்சுவலாக நம்ம பெரியாளாகி ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபராக ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் சின்ன வயசுலேருந்தே இருந்தார். பேசிக்கலாக சஞ்சீவ் அவர்கள் ஒரு கோயம்புத்தூர் பாய். இவர் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே டான்ஸ்லாம் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்லாம் டான்ஸ் ஆடிருக்காரு. கல்லூரி படிப்பை இவர் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது தன்னோட கெரியர் இன்ஜினியரிங் கிடையாது, டான்ஸ் தான்னு உணர்ந்திருக்காரு. அதனால் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நான் செகண்ட் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன், காலேஜிலேருந்து நான் டான்ஸை தன்னோட கெரியரை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சஞ்சீவ் அவர்களே சொல்லும்போது என்னோடய அப்பாவுமே வாரணம் ஆயிரமில் சூர்யா அப்பாவாக வர மாதிரி தான் என்னோடய அப்பாவும். ரியல் லைஃப்பில் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய, அதை சரியாக செய்யுன்னு தான் சொல்லுவார். அப்படி தான் நான் செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொன்னப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சரி நீ டிஸ்கண்டினியூ பண்ணு, டான்ஸையே கெரியராக எடுத்துக்கோ, இருந்தாலும் நீ கரஸில் நீ டிகிரி முடிக்கணும், கல்லூரி படிப்புங்கிறது ரொம்பவும் முக்கியம், அதனால் நீ கண்டிப்பாக டிகிரி முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. சரி நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்கூலில் சேருவோம்னு சஞ்சீவ் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்க ரொம்பவும் பிரபலமான ஒரு டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துருக்காரு. செரிஃப் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் ஸ்கூலில் தான் தன்னோட கெரியரை முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம சஞ்சீவ் அவர்கள். அப்பா சொன்னது போலயே டிஸ்கண்டினியூ பண்ண அந்த படிப்பையுமே கரஸில் படிக்க ஆரம்பித்தார். டான்ஸையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு, அதுவும் செரிஃப் டான்ஸ் ஸ்கூல்லையே ஆரம்பத்தில் ஒரு டான்ஸ் கற்றுக்கிறவராக போய் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டராகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்லித்தர அளவுக்கு செரிஃப் டான்ஸ் ஸ்கூலில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். இருந்தாலும் சினிமா தான் நம்மளோட லைஃப், சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக சேரணுன்றது தான் நம்மளோட ஆசைப்பட்ட சஞ்சீவ் அவர்கள் அதுக்காக சென்னைக்கு மூவ் ஆயிருக்காரு. சென்னை போனதும் பல சினிமாக்கள் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்காரு. ஆனால் சரியான வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கல. அப்போது தான் ஒரு ரியாலிட்டி ஷோ வந்ததை பார்த்து அங்கே இவர் ஆடிஷனில் கலந்துருக்காரு. ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் இவர் ஆடிஷனாக கலந்ததுக்கப்புறம் அங்கே இவர் செலக்ட் ஆகி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த டான்ஸ் ரியாலிட்டி ஷோவை பார்க்க வந்த ஒரு ப்ரொடியூசர் இவரை சினிமாவில் நம்ம நடிக்க வச்சா என்னன்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி தான் இவரை ஒரு ஆடிஷனில் கலந்துக்க சொல்லி அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. சரி கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாமான்னு இவரும் போய் அந்த ஆடிஷனில் கலந்துருக்காரு. அந்த ஆடிஷன் தான் இவர் நடித்த குளிர் 100 டிகிரி திரைப்படத்தோட ஆடிஷன். முதல் படத்திலேயே ஹீரோவாக செலக்ட் ஆனார் நம்ம சஞ்சீவ் அவர்கள். ஆனால் இவருக்கு நடிப்புன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இவர் பேசிக்கலாக ஒரு டான்ஸர். நடிப்பு தெரியாதனால நமக்கு நடிப்பு வராதன்னு ஆரம்பத்தில் யோசிச்சிருக்காரு. ஆனால் ஸ்டேஜ் ஃபியர் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர் ஆல்ரெடி டான்ஸ் நிறைய ஆனதுனால கேமரா முன்னாடி நிறுத்தினா கூட செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இவருக்கு இருந்திருக்குது. சஞ்சீவ் அவர்கள் சொல்லும்போது, நான் நடிக்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே டான்ஸ் தான், நான் நல்லா நடிக்கிறதுக்கு காரணமும் டான்ஸ் தான். டான்ஸ் ஆடும்போது என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா டான்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக தான் வரும். அதனால் நான் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ நல்லா பண்ணுவேன். அதுதான் என்னோடய நடிப்புக்குமே காரணமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சஞ்சீவ் அவர்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரீன் பேப்பரை சஞ்சீவ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை போய் ப்ரிப்பேர் ஆகிட்டு வா, படிச்சுட்டு வா, அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் போயிட்டு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. டைரக்டரே பார்த்துட்டு என்ன அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த 10 நிமிஷத்துலேயே அவர் ப்ரிப்பேர் பண்ண ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டரே ஒரு டைம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீ டான்ஸ் ஸ்கூலுக்கு இது போகிற மாதிரி ஆக்டிங் ஸ்கூலும் போயிட்டுருக்கிறியா அப்படின்னு கேட்டாருன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு சஞ்சீவ் அவர்கள். ரொம்பவும் புகழ்ந்து பாராட்டியிருக்காரு டைரக்டர் அவர்கள். அதை பார்த்து தான் நமக்கும் நடிக்கிற திறமை ஏதாவது இருக்குதோ போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் நடிப்பையும் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே சஞ்சீவ் அவர்கள் ஒரு நல்ல டான்ஸராக இருந்தாலும் ஒரு நல்ல கிரிக்கெட்டரும் கூட. ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஒன்று ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், இல்லைனா ஒரு டான்ஸர் ஆகணும், இந்த ஆசையோடு தான் வாழ்ந்திருக்காரு.
லோக்கல் லெவல் மேட்சஸ்லாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ்லாம் ஸ்கூல் லெவல்லேயே இவர் விளையாண்டுருக்காரு. இதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போதும் கிரிக்கெட் விளையாண்டார். இப்போ வரைக்குமே லோக்கல் லெவலில் மேட்சஸ் வழங்கி விளையாண்டு இப்போ வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்சஸ் வாங்குகிற அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் தான் நம்ம சஞ்சீவ் அவர்கள். சஞ்சீவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை 6,28,000 படம் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த படம் பார்க்கும்போது இந்த 11 பேரில் யாராவது ஒருத்தங்களா நம்ம இருந்தால் கூட ரொம்பவும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காரு சஞ்சீவ் அவர்கள். இதே போல் இவரோட ஃபேவரட் மூவி என்னென்னா வாரணம் 1000 தான். அதே போல் ஃபேவரட் ஹீரோ சூர்யா அவர்கள், ஃபேவரட் இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள். இவங்க 3 பேருமே நடித்த திரைப்படம் தான் வாரணம் 1000 திரைப்படம். அதனால் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அந்த திரைப்படம் தான். ஏன்னா அந்த திரைப்படத்தில் வர மாதிரி காட்சிகள் பலதும் என் லைஃப்லேயும் நடந்திருக்காது. என்னோடய அப்பாவுமே அதே போல் ஒரு சூர்யா அப்பா மாதிரி இருக்கிற கேரக்டர் தான். அதனால் வாரணம் 1000 தான் என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு சஞ்சீவ் அவர்கள். சஞ்சீவ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட, சினிமாவில் நான் நடிகர் ஆகணுன்ற ஆசையோடு வரல, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணுன்ற ஆசையோடு தான் வந்தேன். ஆனால் சினிமா என்ன ஒரு நடிகராக மாற்றிருக்கு. நான் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நடிகராக மாறணும்னு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார். அதே போல் இவரும் அந்த குளிர் 100 டிகிரி திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6-7 திரைப்படங்களில் லீட் ஹீரோவாக தான் நடித்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் நடித்த கதை சரியான அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்படாததும், இவரோட நடிப்பு சிறந்ததாக இருந்தாலும் இவரோட சினிமா படங்கள் சரியாக ஓடாததுனாலையும் இவரோட கெரியர் சினிமாவில் அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இவர் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சுமே எந்த ஒரு பெயருமே ஏற்படுத்தி கொடுக்காத திரைப்படங்களை தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் 2017ஆம் ஆண்டு ஒரு முடிவெடுத்தார் சஞ்சீவ் அவர்கள். இனி நம்ம சினிமாவே நடிக்க வேணாம், சினிமாவை இதோட நிறுத்திப்போம், நம்ம அதுக்கு பதிலாக சீரியலில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சீரியல் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. முதல் சீரியலில் இவரை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம நடிப்போம், அதுவும் விஜய் டிவி மாதிரி ஒரு சீரியலில் சேனலில் நமக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதே பெருசுன்னு நினச்சி இவர் நடித்தார். அந்த சீரியல் தான் இவரோட லைஃப்பில் இவருக்கு ஒரு ஃபேமிலியும் உருவாக்குச்சு. அதே போல் இவரோட லைஃப் கெரியரே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதுவும் அடுத்த 3 ஆண்டுகள் இவரோட கெரியரே மாற்றின சீரியலாகவும், இவரோட ஃபேமிலி லெவல்லையும் சரி, இவரோட கெரியர் லெவல்லையும் சரி உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு சீரியல் தான் ராஜா ராணி. இந்த சீரியலில் ஆலியா மானசா இவங்களோட பேரா நடித்தாங்க. இறுதியில் இவங்க ஜோடி ரியல் லைஃப்லையுமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதே போல் இவர் லைஃப்லேயே பார்க்காத விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த சீரியல் நடிகர்களில், சீரியல் ஹீரோக்களில் ஒருத்தராக மாறினார் சஞ்சீவ் அவர்கள். அவர் சொன்னது மாதிரியே ரியல் லைஃப்லேயுமே அவர் சீரியலில் சிறந்த ஹீரோவாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சர்வை பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்கள் சஞ்சீவ் அவர்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இப்போது கயல் சீரியல் ஒரு நம்பர் 1 சீரியலாக இவ்வளோ நாட்கள் சர்வைவ் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கிற சஞ்சீவ் அவர்கள் இருக்கார். இவரோட நடிப்பு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிபிஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.